அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரான் வெறிகொண்ட வேங்கை போன்று தனது தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. இப்பொழுது இஸ்ரேலிய நகரங்கள் முற்றுமுழுதாக காசாவை விட மோசமான ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றது. நாம் இந்த காணொலியை பதிவு செய்கின்ற போது தொடர்ச்சியாக ஈரான் தனது ஹைபர் ஏவுகணை மூலம் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வருகின்றது. எண்ணிலடங்காத மிகப்பெரிய அழிவுகளையும் மிகப்பெரிய சேதங்களையும் சந்தித்து வருகின்றது. அதாவது ஈரானும் விட்டு விடுவதில்லை, நாங்களும் அதை விட்டு ஒதுங்க மாட்டோம் என்று மார்சட்டிய அமெரிக்காவுக்கு எதிராக வெகுண்டெழுந்து மிகப்பெரிய புலிப்பாற்றலுடன் மிகப்பெரிய ஜம்பிங் செய்து மிகப்பெரிய ஒரு அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றது என்பதான் இன்றைய உலக பரப்பில் ஒரு செய்தியாக இருக்கின்றது. மற்றொரு செய்திகள் பார்க்கின்ற போது லெபனான் ஊடாக தரைவழி தாக்குதலுக்கு லெபனானுக்குள் புகுந்திருக்கின்றது ஐடியோ. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த யுத்தம் இப்பொழுது முடியும் யுத்தமாக பார்க்கப்படவில்லை. உலகில் எண்ணெய், கேஸ் அத்தனையும், ஒயில் வளம், உலகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இப்பொழுது மிகப்பெரிய மந்தகதியில் பின்னோக்கி இருக்கின்றது. இதை நாம் பலமுறை சுட்டிக்காட்டுகின்றோம். இந்த யுத்தம் நீடிக்கப்படுமானால் உலகத்தில் வாழ்கின்ற மனித ஜென்மங்களில் மனித அடிவயிற்றையும் தாக்கும் என்று நாம் பரவலாக சொல்கின்றோம். அது இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. எரிபொருட்களின் விலை ஒரு பக்கம், எரிபொருள் பற்றாக்குறை ஒரு பக்கம், நாடு உலகம் இயங்க முடியாத அளவுக்கு ஹார்முஸ் ஜலசந்திகளையும் மிகப்பெரிய ஆயில் ஸ்டாப் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய தாக்குதலின் அறிகுறியா இப்பொழுது இரண்டு பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. வளைகுடா வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் கட்டாரும் இன்னும் 4 நாட்களுக்கு மாத்திரம்தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த 4 நாட்களுக்குள் தான் அதாவது ஈரான் வீசுகின்ற ஹைபர் ஏவுகணையை தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். அதன் பிற்பாடு தீர்ந்து விட்டால், அதாவது ஒரு பிரயாணத்தின் போது நமது வாகனம் காட்டு வழியில் எரிபொருள் தீர்ந்து விட்டால் தடுமாறும் நிலை போன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் கட்டாரும் இன்னும் 4 தினங்களுக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். இன்னும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் இந்த இரு நாடுகளும் தாக்க செல்தால் அதுக்கப்புறம் கோவிந்தா. ஆக இப்பொழுது ஈரானிடம் இந்த 2 நாடுகளும் சரணடையுமா அல்லது ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது கத்தாரில் இருக்கின்ற அமெரிக்காவோட பேட்டியாட் இருக்குல்ல, ஏவுகணைகள் 4 நாட்களில் தீர்ந்துவிடும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 7 நாட்களில் தீர்ந்துவிடும். ஏனெனில் அமெரிக்கா உற்பத்தி செய்த ஆண்டுகள் ஈரான் மோதலில் தீர்ந்து விட்டதாக அமெரிக்காவை ஏற்றுக்கொள்கின்றது. அப்படியானால் கத்தார் 4 தினங்களும், ஐக்கிய அரபு அமீரகம் 7 நாட்களும் பிற்பாடு என்ன செய்ய போகின்றீர்கள்? செத்து மணிக போகின்றீர்களா அல்லது சரண்டர் ஆக போகின்றீர்களா? உற்பத்தி ஆண்டுகள் நாட்களில் எரிந்த பிறகு அமெரிக்க இடைமறிப்பு இருப்புகள் குறைந்து விட்டன, ஸ்டாக் தீர்ந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மத்திய கிழக்கு ஏவுகணை பாதுகாப்பு நிலைத்தன்மை நெருக்கடி கட்டத்தில் நுழையும் போது கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை அவசர ராஜதந்திரத்துக்கு தள்ளி உள்ளது. இப்ப ஈரானிடம் சண்டை, அப்பப்பா மன்னிச்சு கொள்ளு, நாங்க அமெரிக்கா படையெல்லாம் வெளியாக்கிறோம், எங்களை விட்டுருப்பா என்று கெஞ்ச வேண்டும். இதைத்தான் ஈரான் சொல்லியது. எங்களிடம் கதற வேண்டும், எங்களிடம் கெஞ்ச வேண்டும், அந்த நிலைமையை கொண்டு வருவோம் என்று 36 கிட்டத்தட்ட 72 மணி நேரத்துக்குள் இரு நாடுகள் ஈரானின் கால்களுக்கு சரண்டர் நிலைமைக்கு வந்திருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கு. கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் சில நாட்களுக்குள் திட்டமிட்ட இடைமறிப்பான் சோர்வை ஏற்றுக்கொள்வதால் வளைகுடாவின் அடுக்கு வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு முக்கியமான முறிவு புள்ளியை நோக்கி நெருங்கிவிட்டது. முடிஞ்சு போயிடுச்சு. கதை கண்டலாயிட்டு. கோவிந்தா பார்க்கலாம். இது ஈரானுடனான மோதலை தீவிரப்படுத்தும் நிலையில் பிராந்திய தடுப்பு நிலைத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பை அச்சுறுத்தும் ஒரு மூலோபாய பாதிப்பை அம்பலப்படுத்துகிறது. இப்ப சரிதானே, ஏற்கனவே அவருடைய LNG கூட அடிச்சாச்சு கத்தார் தானே மிகப்பெரிய எரிவாயுவை வழங்கும் நாடாக பார்த்தது. அந்த அடிக்கு பார்த்ததுல முழு இஷ்டப்பாயில அப்பா நான் இல்லை என்ன விடுப்பான்ற மாதிரி போயிடுச்சு. இப்ப UAE தானே பெரிய மார்க்கெட்டினேங்க, நாங்க அமெரிக்காட பாதுகாப்பில் இருக்கிறோம், இஸ்ரேலின் பாதுகாப்பு இருக்கிறோம், எங்களை நெருங்க முடியாது, எங்கிட்ட அயன்டோம் இருக்குது, பெட்ரியாட் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சுரா சாமி. கடந்த சில நாட்களில் பல ஆண்டுகால உற்பத்தியை நாங்கள் குறைத்துள்ளோம்.
என்று வாஷிங்டன் வெளிப்படையாக ஒத்துக்கொள்றாங்க. போர்க்கள அழுத்தத்தை மட்டுமல்ல, கூட்டணி நம்பகத்தன்மை, படை நிலைத்தன்மை மற்றும் பல திரையரங்களில் அதிக தீவிரம் கொண்ட ஏவுகணை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் வரம்புகளை மறுவரை செய்யும் ஒரு தொழில்நுட்ப தளத்தை நெருக்கடியும் குறைக்கிறது. இப்ப போச்சுடா, இப்ப எப்படி கொண்டு வருவீங்க? மேலால வரலாமா, கீழால வரலாமா? எங்கிருந்து வரும்? ரெண்டும் வர முடியாது. வந்தால் விரட்டி விரட்டி வேட்டையாடும் ஈரான். அதைத்தான் ஈரான் சொன்னான், டேய் வேணாண்டா, இந்த சண்டை வேணாண்டாண்டா. யாரா கேட்டீங்க? யாராவது ஒரு நாடு அமெரிக்காவுக்கு அடைக்கலம் கொடுத்த எந்த ஒரு வளைகுடா நாடாவது சொன்னீங்களா எங்களை விட்டுறண்டு? ஒவ்வொருத்தரும் 2500 3500 படைகளை வச்சுக்கிட்டு அவன் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுத்த பன்னாட பரதேசிகள் அடிச்சாங்கடா. கத்தார் 4 நாட்களுக்குள் அதன் பெத்தியாடு இடைமறிப்பான் சரக்கு குறைவாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்றாங்களாம். 4 நாளுக்கு தான் தாக்கு பிடிக்கும். சரி, அந்த 4 நாளைக்கு ஆயிரக்கணக்கான பெட்டியாடு ஏவுகணையை ஈரான் அள்ளி வீசினால் உங்க நிலைமை என்ன ஆகும்? உங்க நிலைமை காட்டுக்காத. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு வாரத்துக்குள் இருப்புகளை தீர்ந்துவிடும் என்று கணித்துள்ள நிலையில் பல பில்லியன் டாலர் செலவில் பல தசாப்தங்களாக கட்டப்பட்ட வளைகுடாவின் தற்காப்பு கவசம் இது எப்படி இருக்குது? ஏவுகணை நுகர்வு உற்பத்தி மாற்றுத்திறனை தாண்டி துரிதப்படுத்தாதால் இப்போது ராஜதந்திரத்தை விட மோசமான விளைவுகளை சார்ந்திருக்கின்றது. வேறு வழி இல்லை. ஒன்று நாட்டை பாதுகாக்கணும் வேண்டா, உடனடியாக அமெரிக்க படைகள் இந்த செகண்டை அள்ளிக்கிட்டு போங்க, உங்க மூட்டை முடிச்சுகளை காட்டிட்டு நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா? சொன்ன அமெரிக்கா மாறி நிற்பான். அதை விட ஆப்போசிட் சரண்டர் ஒரே வழி, ஈரானிடம் கெஞ்சுவதை தவிர. இதைத்தான் ஈரான் வலிக்கு வழி சொன்னான், வார்த்தையா சொன்னான். கதறுவீங்கடா, கதறீங்கல்ல? அடே படிப்பறிவு இல்லாத காட்டரவியால் நீங்க என்ன நோக்கத்துக்காக இவனுக்கு இடம் கொடுத்துறீங்க? அமெரிக்காவுக்கு உங்களோட பணத்தையும் கொடுத்து, உங்களோட காணியையும் கொடுத்து, அவனுக்கு நீர், தண்ணீர், கரண்ட் எல்லா வசதியும் கொடுத்து உங்க பாதுகாப்பை கொடுத்தீங்களா? அவன் இஷ்டவேல பாதுகாக்க வந்திருக்கிறான். இப்ப 3ஆம் உலக போர் எல்லாரும் மார்த்தாட்டுறீங்க. அங்க 3ஆம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பே கம்மியா இருக்குது. ஏன்? எல்லாரும் வாயால வடை சுட்டு கொண்டிருக்கிறான். உளுந்து வர படுப்பு வடை எல்லாம் சுடுறீங்கல்ல. அவன் ரஷ்யா என்ன, அவன் பாயே மூடிட்டான். சும்மா நானும் பருவம் இல்ல, அல்ல இந்த நானும் ஜெயிலுக்கு போகல, நானும் சண்டியல்ல அப்படி சொல்லிக்கிட்டான். மாறுதாட்டினான் ரஷ்யா, கப்பன அமர்ந்துட்டான். இப்ப சீனாக்காரர் மட்டும்தான் கொஞ்சம் மவுத்து வலி. எப்படி? என்ற ஹார்முஸ் ஜலச்சந்தியில அவருக்கான ஆயில் சப்ளை போகணும் இல்ல, அந்த சப்ளை ரேஞ்ச் கட்டு பண்ணப்பட்டால் கொஞ்சம் அடக்கி வாசிக்காம இன்றைக்கு கொஞ்சம் நெஞ்ச நிமித்தியும் தலைய நிமித்தியும் பேசியிருக்கிறா. இந்த நாங்க இருக்கிறோம், நீங்க உங்களுக்கு தண்டையை நிறுத்துங்க சாமியோ என்று ஒரு கூக்குரல் குட்டிக்காரே ஒழிய அது முற்று முழுதா களத்தில் இறங்கல. ஆனால் மறைந்த இமாம் கம்பெனி அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? நாங்கள் எந்த நாட்டையும் நம்பவில்லை, நாங்கள் சொந்த காலில் எங்களது சொந்த முயற்சியால் நாங்கள் மோத போகிறோம் என்றார். அதைத்தானே ஈரான் செய்யுது. வேணுமெண்டா உங்களோட இந்த சில ஆயுத உதவிகள் நாடு இருக்கலாம். அந்த வகையில சீனா மிகப்பெரிய ஆயுத சப்ளை எல்லாம் பண்ணிச்சு. 5 மணி நேரமாக ஈரானின் வான்பரப்பை எல்லாம், அதாவது வளைகுடா வான்பரப்பை மூடிவிட்டு சைனாவிடமிருந்து 5 பிளைட் மூலமாக மிகப்பெரிய நவீன ரக ஆயுதங்களை இறக்கிச்சு ஈரான். இப்பொழுது வேட்டையாடு இல்ல, வேட்டை நாய் வெறி கொண்டு வேட்டையாடுகிறது. தாக்கு பிடிக்க முடியல. ஏன்? இப்ப அரபு தேசங்கள் கதறீங்க. அரபு இவர் இஸ்ராயேல் கதறி சேருறாரு. இப்ப ஆளே இல்ல. இப்பொழுதோ எங்க இருக்கான்னு தெரியாது. அவர் உஷோட இருக்கின்றாரா, அழிந்து விட்டாரான்னு உலகம் தேடுகின்றது. அதற்கு இன்னும் விடை இல்லை. ஏனெனில் நேற்றே மிகப்பெரிய பெட்டியாட் மூலம் பெரிய தாக்கிச்சு. அதாவது இல்லை, அவங்க ஹைபர் ஏவுகணை மூலம் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது ஈரான். அந்த அழிவுக்கு பிற்பாடு இன்னும் அவர் இருக்காரா இல்லையா என்ற ஒரு விடயம் இல்லை. அநேகமாக அவர் இல்லை என்றுதான் பதில் வருகின்றது. ஏனெனில் நெதன்ஸ் இல்லை என்றால் ஐடிஎஃப் இஸ்ரேலின் படைகள் மிகப்பெரிய தளர்ச்சி கண்டுவிடும். அதனால் நெதன்ஸ் தைரியத்திலாம் இருந்தாங்க. ஏனெனில் அவர் யுத்த காலங்களில் ஃபீல்ட்பேக்கில் போவார். எங்களும் அதாவது வடகொரிய ஜனாதிபதி போன்று ஒவ்வொரு ராணுவ முகாம்களும் சென்று அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் செய்வார். இப்போது அவரை காணவில்லை. கிட்டத்தட்ட 36 மணி நேரங்களாக நெதன்சி இல்லை. இருக்காரா, மரணம் அடைஞ்சாரா, புதைக்கப்பட்டாரா அல்லது ஐஸ் ரூமில் வைக்கப்பட்டாரா என்ற கேள்விக்கு உலகம் பதில் சொல்லவில்லை, தேடிக்கொண்டிருக்கின்றது. சரி, பெட்டியாட் ஏவுகணை இருப்புகள் முற்றுகையின் கீழ்
கட்டாரின் திட்டமிட்ட 4 நாள் குறைப்பு அளவு அமைதிக்கால திட்டமிடல் அனுமானங்களை மீறும் நகர்வு விகிதத்தை குறிக்கிறது. இது செறிவு தாக்குதல்கள், குறிப்பாக ட்ரோன் இயக்கப்பட்டவை, நீடித்த தீ கட்டுப்பாட்டு சுழற்சிகளுக்கு பதிலாக எபிசோடிக் வடிவமைக்கப்பட்ட உயர்நிலை ஏவுகணை பாதுகாப்பு நெட்வொர்க்குகளை கூட எவ்வாறு அளிக்கக்கூடும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் குறிப்பிடப்பட்ட உதவிக்கான கத்தாரின் கோரிக்கை ஆளில்லா அமைப்புகள், ரேடார் கண்காணிப்பு மற்றும் தீ கட்டுப்பாட்டு சேனல்களை நிறைவு செய்வதன் மூலம் அவற்றின் உற்பத்தி செலவுடன் ஒப்பிடும் போது விகிதாசாரமற்ற இடைமறிப்பு செலவினங்களை விதிக்கின்றன. இதன் மூலம் தற்காப்பு குறைப்பை துரிதப்படுத்தின என்பதையும் அங்கீகரிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆக இன்னும் 4 தளங்களும் 7 தினங்களும் கத்தாரும் யுஏயும், அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், அந்த அமீரகம் பிரதேசி சூடான்ல இருந்து அத்தனை அவனுள்ள வளங்களையும் அள்ளி கொண்டு போட்டு இன்றைக்கு புல்லா துபாய், சார்ஜா இந்த நாடுகளை எல்லாம் செழிப்பாக வைக்கின்றார். அடே, ஆயிரக்கணக்கான கருப்பின முஸ்லிம் மக்களை அழிச்சிட்டு ஒண்ட நாட்டை நீ கொண்டு பலமிக்க நாடாக காட்டுற என்றால் அப்பனுக்கு சுப்பனொத்தன் இருப்பான் இல்ல என்று ஈரான் விழுந்து விட்டால் இன்றைக்கு யார் அடுத்த அடி பாகிஸ்தானும் துருக்கியும். நீங்க 2 பேரும் அவனுக்கு சேர்த்து நிக்கிறீங்கல்ல. அமெரிக்கா கூட கை கட்டுற நாடாக, கைகோர்த்த நாடாக பாகிஸ்தானும் துருக்கியும் களம் அமைத்துக் கொண்டு நிற்கிறீங்க. இன்றைக்கு ஈரான் வீழ்ந்து விடுமானால் அடுத்த அடி யாருக்கு அடிக்குது? பாகிஸ்தானுக்கு அடிக்குது. மோடி மஸ்தான் ஜியும் நெத்தன்ஸும் சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு அடிக்க போறாங்க. அடுத்த பிளான் அது 2027 ஆண்டு வாக்கில் நடைபெறக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது துருக்கி. இந்த 2 நாடுகளும் அழிக்கப்பட்டால் இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லும் அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா யூதர்களாகவும் எல்லா கிறிஸ்தவர்களாகவும் அவர்களுக்கு தலைவணங்கிகளாகவும் அவர்களுக்கு கைகூப்பிகளாகவும் அவர்களை செருப்பை நக்கும் கூட்டங்களாகவும் தான் இந்த அரபு தேசங்கள் இருக்கும். இதற்கெல்லாம் அடுத்து நொறுக்கத்தான் ஈரான் களமிறங்கி இருக்கின்றது. ஈரான் நீங்க சொல்லுங்க, அவன் சியா, இவன் களிமக்கின எல்லாரும் முஸ்லிம் தாண்டா. உங்களோட இந்த வேறுபாடு ஒளியும் வரைக்கும் இந்த தேசம் ஒருபோதும் உருப்பாடாது என்பதையும் கூறி மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.